ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பிரபலமாக போயிட்டுருக்க இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா லிவைத்தான். இப்போ நான் வந்து மிஸ்ட்ரியை பற்றி தான் இப்போ கூட நான் செல்ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து லிவைத்தான் உண்மையாகவே இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன் கூகுள் கிட்ட. அது வந்து ஒரு நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் லிவைத்தான் உண்மையாகவே இருக்குன்னு நான் இப்போ வந்து ஆரம்பமாக சொல்கிறேன். இப்போ லிவைத்தான் பற்றி சொல்கிறேன். லிவைத்தான் வந்து கடலுக்கு அடியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வீரனும். அது டைனோசர் இருந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. இப்போ வந்து என்னன்னா மிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இப்போ காட்டுவாசிங்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க தோல்லாம் எதுவுமே ஆகாமல் எரியாமல் எதுவுமே ஆகலை. இப்போ கூட எனக்கு வீடியோவுக்கு டைம் பட்டுமான்னு கூட தெரியல. இந்த வீடியோவுக்கு நான் அங்கே தான் இருக்கும் போல. இப்போ நான் என்னன்னா லிவைத்தான் பற்றி சொல்லிடுறேன். லிவைத்தான் கடலுக்கு அடியில் வாழ வீரணும். அது வெளியில் வந்தால் நம்ம உலகமே அழிஞ்சிடும். வெளியில் வந்தோடனே உலகம் அழிஞ்சிருமா? அது என்னன்னு தெரியல. மீனக்கு வருமா என்னன்னு தெரியாது காய்ஸ். இப்போ அந்த நல்லவங்கெல்லாம் லிவைத்தான் வந்து நல்லவங்கத்துக்கு அனுப்பிச்சிடும். நல்லவங்களை கெட்டவங்களை ஃபர்ஸ்ட் மேலே வச்சிடும். இப்போ வந்து நல்லவங்க கடவுள்கிட்ட வேண்டும் போது கடவுள் வந்து லிவைத்தானை கொண்டுட்டு மக்களை கூப்பிட்டு போவாங்க. அதோட மனுஷங்களும் வரமாட்டாங்க. மனுஷங்க வந்து ஜாலியாகவும் இருக்க முடியாது அந்த உலகத்தை. இப்போ வந்து அந்த உலகம் லைட்டாக உருவாகி பூச்சி வந்து இதெல்லாம் ஆனால் மட்டும்தான் வீரனும் வரும். அப்படி யாராச்சும் தப்பிச்சு கடவுளுக்கும் தெரியாமல் இருந்தால் மட்டும்தான். இப்போ லிவைத்தான் பற்றி சொல்லிட்டோம். லிவைத்தான் வந்து ஒரு கொடூரமான வீரனும். அது வெளில வந்துச்சுன்னா நிலம் நடக்கும், எல்லாமே ஆடும் அப்படின்னு பயமாக இருக்கு. சரி காய்ஸ், இப்போ வந்து மிஸ்ட்ரியை பற்றி பார்க்கணுமா? அப்புறமா பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வட்டா கட்டாண்டா பொட்டா வட்டா.